யாரு? யாரு? இரு, நான் பார்க்குறேன். யாருங்க? டே வெற்றி, யாரு? யாரும் இல்லை. யோ, யார் நீ? யாருன்னு கேக்குறேன்ல. ஹவுஸ் ஓனரு. தனித்தனியா சொல்ல முடியாது, மொத்தமா சொல்றேன். உள்ளவா, நீ தள்ளுப்பா, நீ உக்காருப்பா. ஏய், யாரா நீ? மீ தம்பி, பெசிலே குட் டாக்டர். அவனா? நீ ஏன்டா இங்க வந்த? ரூம் ஷேரிங், ஹவுஸ் ஓனர் சென்ட் மீ. குட் டாக்டர் கம்மி. குட் டாக்டரே கம்மி தானடா. அதுக்கு ஏன்டா மேக்கப் போட்ட பிக் பாஸ் ஸ்நேகன் மாதிரியே வந்துருக்குற? அதுவா, அவதான் 2 ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்கப்பா. அங்க போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டேன். கைவாம வந்துட்டேன்பா. கண்டுக்காத. மூஞ்ச மட்டும் தானே? துஷ்மன், பட் ஐ வாண்ட் டு ஒன்லி டைரக்டர். வரோம். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? கேன் ஐ சிட்? அப்புறம் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாட் இஸ் திஸ்? ஓ, இதான் ஸ்கிரிப்டா? என்ன ஒரு பொறுப்பே இல்லை, இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்வளோதான் எழுதிருக்கீங்க. இட்ஸ் ஓகே, ஐ மேனேஜர். கதை சுருக்கம். புதிதாக வீட்டிற்கு வரும் 5 நபர்களுக்கு அபசகுணமாக நடைபெறுகிறது. 1 2 3 4. இதுல அடுத்த கேரக்டர் நான் தானே. சூப்பரு, கரண்ட் வந்துச்சு. நல்ல சகுனம். எங்களுக்கு மட்டும் தான் அடிபடுதுன்னு நினைச்சேன். உனக்கும் பட்டுச்சா? சாவு நாதாரி. எழுதியிருக்கப்படி நடந்தா அந்த அஞ்சாதால் நீதான். சூப்பர் பா. அமானுஷத்தைக் கண்டு பயப்படுகிறான். ஹே, நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம், நீ வரியா? எனக்கு பசிக்கல. டேய், வண்டி குடுறா. பெட்ரோல் இல்லை, வரும்போது வாங்கிட்டு வா. இவன் ஏன்டா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான்? எங்கடா போற? என்ன பாக்குறீங்க? அவன் அப்படித்தான். வாங்க போலாம்.
யார் அது? யாருன்னு கேட்குறல்ல? ஜி என்ன எப்போ பார்த்தாலும் படுத்துட்டே மாப் போடுறீங்க? நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத வந்தீங்களா இல்லை மாப் போட வந்தீங்களா? இட்ஸ் ஓகே பெட்ரோல். சந்தோஷத்தை பார்த்தியா? ஹே, கேட்டாவே கொடுத்துருப்பேன்டா. இதுதான் தவறான விஷயம். எதுப்பா? நீ மூடப்பா. ஓடிட்டம்பா. ஒருவேளை மதனுங்கிறது நானா இருக்குமோ? டேய் மச்சான், இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குதுடா. சீக்கிரமா அந்த இடத்த விட்டு காலி பண்றதா நல்லது. மச்சி, நீ சொல்கிறதுலாம் லாஜிக்கே இல்லைடா. இப்போல்லாம் உண்மையாக நடக்கிறதே பேப்பரில் எழுத மாட்றாங்க. நீ என்னடானா பேப்பரில் எழுதிருக்கிறதுலாம் அப்படியே நடக்குதுன்ற. இப்போ உங்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். டேய், இதுக்கெல்லாம் அந்த செத்து போன டைரக்டர் தான் காரணம்னு சொல்றது ரொம்ப ஓவர்டா. பேயாவது பிசாசாவது. மச்சி, நீ சொல்கிற நாட்டை வச்சு டெவலப் பண்ணி படம் வேணா பண்ணலாம். ஆனால் எங்களெல்லாம் நம்ம சொல்கிறது மிகப்பெரிய தப்புடா. என்ன பொம்மை தானே வருது? இப்பயாவது நம்புறீங்களா? டேய், ஆம்பளைங்களாடா நீங்களாம்? தெரிலம்மா, எங்களுக்கு ஏன் டவுட்டாக தாங்குது. அது நேத்துக்கு கீ கொடுத்தேன்டா. அந்த பொம்மை இப்பதான்டா வேலை செய்யுது. ஏம்மா கீ கொடுத்தியே, அப்படியே பூட்டும் கொடுத்துருக்கலாம்ல. பாரு எல்லாரும் பயந்துட்டானுங்க. நான் எங்க பயந்தேன்? நானாவது பயப்படுறதா? அது இடி நீ தானே பயந்த. நான் எங்கே போயிருந்தேன்? இங்கே பாரு, எனக்கு வேத்தே போல. ஏய் நான் நம்ப மாட்டேன், நீ உள்ள ஏதோ போட்டிருக்க. ஆமாம், பவுட்ரு போட்டிருக்கேன். ரியலி? வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பேப்பர் கூட விடாம எல்லாத்தையும் எரிச்சாச்சு. இனிமே எந்த பேப்பர் வர்றதுக்கும் வாய்ப்பே இல்ல. நீ ரிலாக்ஸ்டா இரு. அந்த பேப்பர் திரும்ப வந்தா? நல்ல கேள்வி. அப்படி வந்துச்சுன்னா நீ சொல்றதெல்லாம் நாங்க கேக்குறோம். அதான் மணி ஆராய்ச்சி. சரக்கு அடிக்கணும்னா கையெல்லாம் உதுருமே. இவங்களுக்கு தெரியாம அடிக்கணும். ஹலோ ஹலோ மிஸ்டர் சித்தார்த். எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஹலோ, என்ன பதிலே காணோம்? உன் கூட இருக்காளே அந்த நயன்தாரா, அவளுக்கும் உனக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஏய் லூசு மாதிரி பேசாதடி. ஆமா, நான் லூசு தான். எங்க அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ள உன்னை விட ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. வெல் செட்டில்டு. அந்த மாப்பிளையை விட்டுட்டு நீ தான் எல்லாமே வந்துட்டு இருக்கேன் பாரு. நான் லூசு தான். அப்ப அவனையும் கட்டிட்டு சாவு. நான் எதுக்கு சாகணும்? அவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஹாப்பியா இருக்க போறேன். வேணும்னா நீ சாவு. போய் தொலைடி.
மகிழ்ச்சி. ஜஸ்ட் பண்ணுப்பா. தேடலாமா? கண்டிப்பா ஜி, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் அடிக்கிறோம். டேய் நான் புக்கை தேடலாமான்னு கேட்டேன்டா. ஜி சூப்பர் ஜி, இந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி அந்த பொண்ணை சண்டை போட சொல்லுங்க, வாங்க போலாம். ஆளை பாரு, முதல்ல புக்கை தர வழியை பாருங்கடா. டேய்டி, இந்த ரூமில் இந்த பழைய கட்டில் தவிர வேறு எதுவுமே இல்லையடா? ஆமாம் மச்சான், பழைய கட்டில் தானே இருக்குது. சரி பாரு. ஆமாம் மச்சான், பழைய கட்டில் மாதிரி தான்டா இருக்குது. கீழே பார்க்க சொன்னேன்டா. மச்சான் நீயே பாடுறா. மச்சான் அப்படி என்னடா அலசி பாக்குற? பயமாகுதுடா. இதான் மாடுச்சா? பாதிரியா மச்சான், ஏதாவது சொல்றா. போட. புக்கெல்லாம் தேட விடுறானுங்க. பாத்ரூமில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் தேடுறேன் பத்தியா? செம. யோ செத்து போன டேரக்டரு, தயவு செய்து அந்த புக்கை கொடுத்துறியா? மேட்டர் கிடைச்சிருச்சு. இதானே அந்த புக்கு? இதுக்கு தான். என்ன இதுக்கு தான்? இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தமிழ் புக்கெலாம் படிக்கணுன்றது. இருட்டறையில் மொரட்டு குத்து. தேவைப்படும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ண சொல்கிறானுங்க. நம்ம ஒரு கட்டிங்கை போட்டு ஏதாவது பண்ணுவோம். ஐயோ எஸ் சார். ஜி புக்கு தேட வரேன்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க? இங்கே தான் ஜி, எங்கேயாவது இருக்கும் ஜி. அது இப்போ எப்படி தேடுற மட்டும் பாருங்க. என்னடா? பொடி லூசு. நாடு இது? நான் ஸ்டோர் ரூம்ல தேடலான்னு போனேனா பிளாக் பவுடர் கொட்டிடுச்சு. ஆனா எங்க தேடிய புக்கு கிடைக்கவே இல்லடா. இது மேலே பார்த்தீங்களா? ஏறி தேடுங்க சார். நீங்கள் குனிங்க சார். நான் ஏறுறேன். ஹலோ ஹலோ, ஏறுறது எங்கள் வேலை, நீங்கள் நில்லுங்க. சரி ஏறு. ஏய் ஏதாவது தெரியுதா? இருடா, இப்போதான்டா ஏறி இருக்கேன். இவளே ஏறி இருக்கலாம். புக்கு கிடைச்சதா? ஜி இருங்க ஜி, நீங்கள் வேற ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த ஆள் வேற ஆடிக்கிட்டே இருக்கான். ஆடாமறாயா? முட்டி போட்டா ஆடதான் செய்யும் ஜி. நடிகரே நல்லா பாருங்க. யோ இங்கே தான் இருக்கு.